அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பகுதியை நாம் வாசிக்கும் போது மக்கதோனியா மனுஷன் ஒருவன் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டதாக பவுலுக்கு தரிசனம் உண்டானது. மக்கதோனிய பகுதியில் போய் தான் ஊழியம் செய்ய அழைக்கப்படுவதை நிச்சயித்து கொண்டு அங்கு போய் ஊழியத்தை தொடங்குகிறார். முதலாவதாக லீதியால் சந்திக்கப்படுகிறாள். அடுத்து குறி சொல்லுகிற பெண்மணி விடுவிக்கப்பட்டாள். பின்பு சிறைச்சாலை அதிகாரியும் அவனுடைய குடும்பமும் மீட்கப்படுகிறது. இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி நடந்ததால் எல்லாம் நேர்த்தியாக நடந்தது. இன்று நாமும் கூட ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி நம்முடைய ஊழியத்தை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் பூட்டப்பட்ட கதவுகளை எல்லாம் திறந்த வாசலை தருவார். இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். உபத்திரவங்கள், பாடுகளை கண்டு பயந்துவிடக் கூடாது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நமக்கும் நமது குடும்பத்திற்கும் நமது ஊழியத்திற்கும் அவர் திறந்த வாசலை தருகிறார். அதை சுதந்திரித்துக் கொள்ள ஆயுசையும் சுகத்தையும் பலனையும் கிருபையும் தந்து தேவனாகிய கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.